வீட்டு வாசல் நாம நடக்கக்கூடிய வாசல்ல இவ்வளவு நீட்டு குழி நோண்டி பள்ளமா குழி நோண்டி அந்த குழிக்குள்ள முதல்ல போடக்கூடியது இவ்வளவு மஞ்சத்தூள் இவ்வளவு குங்குமம் மெரூன் கலர் குங்குமம் மஞ்சத்தூள் குங்குமம் வெள்ள துளசி தழை ஆமா வெள்ள துளசி தழை அது இருந்தா இவ்வளோ சரி. அந்த வெள்ள துளசி தழை நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா செவ்வளரி அலரிப்பு இதே மாதிரி கலர்ல அலரிப்பூ அது இவ்வளவு பூ. அந்த பூவு கொம்பு மஞ்சள் ஆமா அந்த கொம்பு மஞ்சள் ஒண்ணு. இத வச்சு நம்ம நடக்கக்கூடிய வாசல்ல நம்மளுக்கு கொஞ்சம் மிதி பெற மாதிரி நாம நடக்கக்கூடிய வாசல்ல பள்ளத்தை நோண்டிட்டு இந்த அம்பால புதைச்சு அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல இவங்கள வச்சு புதைச்சு அடியில போட்டுட்டு வச்சு புதைச்சிட்டு மண்ணை தள்ளுங்க. உங்களால முடிஞ்சா ரவுண்டு சிமெண்ட் போட்டு உங்களால முடிஞ்சா ரவுண்டு சிமெண்ட் போட்டு சிமெண்ட் போட்டு விட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படியே செய்யுங்க. யாரு செய்வனை வைக்க பார்த்ததுன்னா நம்மளோட சொந்தங்களு யாரு செய்வனைகள் வைக்க பார்த்தாலும் உங்க குடும்பத்துக்கு தாக்காது. அந்த தாக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தேவி நான் கொடுப்பேன். அப்ப இதுக்குள்ளத செஞ்சுக்கிட்டு உடனே கொஞ்சமா சக்கரை பொங்கல் கொஞ்சமா சக்கரை பொங்கல் வச்சு நீங்க சாமி கும்பிடுற இடத்துல ஒரு சின்னதா வாழை இலையை போட்டு அந்த இடத்துல படைச்சிட்டு முடிஞ்சா உங்களுடைய குலசாமி கோயிலுக்கு முடிஞ்சா சரி போகலன்னா நீங்க எதிர்ப்பே நீங்க கும்பிடக்கூடிய சாமின்னு அந்த சாமிய கும்பிட்டாவே போதுமானது. இது போதும். இதுக்கு மேல உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. 2 மாசத்துக்கு ஒரு முறை வந்து போக சொல்லுங்க. எல்லாமே நல்லது நடக்கட்டும். அது போல நிறைய முடியலாத மக்கள் சிரமையில தவிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சொல்லுங்க. அவரு கை கொடுத்து இந்த இடம் அப்படின்னு சொல்லுங்க. வரட்டும், நம்ம நல்லது செய்வோம்.